ஹலோ காய்ஸ், நான் உங்கள் முகேஷ். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா மிஸ்டர் ஃபியூஸ். நான் வீடியோ பார்க்காம ரொம்ப நாளாக நீங்கள் எங்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பேர் கேட்டிருந்தீங்க, என்ன ப்ரோ சேனலில் ஒரு வீடியோவும் காணா, எல்லா வீடியோ டெலிட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டிங்க. எல்லா வீடியோவும் டெலிட் பண்ணல. ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னா எல்லா வீடியோவும் ப்ரைவேட்டில் போட்டிருக்கேன். ஏன் ப்ரோ இந்த திடீர் முடிவு நீங்கள் கேட்கல, நீங்கள் கேட்குறதா நினச்சி நானே அசியூம் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் கைன் மாஸ்டர் 11 போட்டேன், ரைட்? ஸோ என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 16,600 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. பட் இருந்தாலுமே என்னோடய ஒவ்வொரு வீடியோவும் ஒரு 200 வியூஸ் 150 வியூஸ் தான் போயிட்டு இருந்திருக்கு. பட் ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க டவுட்ஸ் கிளாரிஃபை ஆனதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்க மாட்டுறாங்க. ஸோ இவந்தோ 16,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாலுமே வியூஸ் 200 300ன்னு போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நம்ம கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி போடுறோம், இல்லை ஓரளவுக்கு கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி போடுறேன். ஸோ அந்த வீடியோ ஒரு எனஃப் அமௌண்ட் ஆஃப் வியூஸ் போலங்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் இது பண்ணேன். அதுக்கப்புறம் வீடியோ பார்த்திங்கன்னா ஆவரேஜ் வீடியோ டியூரேஷன் பார்த்துருக்கேன். அது பார்த்திங்கன்னா இப்போ நான் ஒரு 10 நிமிஷம் வீடியோ போடுறேன்னா அதை 1 நிமிஷத்துக்கு மேலே பார்க்க மாட்டேறீங்க. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமான பிரச்சனை காரணம் என்னென்னா கண்டென்ட் சரியில்லை. ஏன்னா கைன் மாஸ்டர் பற்றி எல்லாமே போடுறாங்க. புதுசாக நான் எதுவும் அவ்வளோவா ட்ரை பண்ணலைங்கிறது தான் முக்கியமான மிஸ்டேக். ஏன்னா எல்லாருமே நிறைய எஃபெக்ட்ஸ் ஏவி பிளேயருக்கு மாறினாங்க டக்குன்னு. இப்போ அதுக்கடுத்து வெர்டிகல் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மாறினாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஹரிசானில் கொண்டு வராங்க, புது டிசைன் கொண்டு வராங்க, இன்க் எஃபெக்ட் கொண்டு வந்தாங்க. அப்படி மக்கள் சேஞ்ச் ஆகிட்டே இருக்காங்க. பட் ஆனால் நான் அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நான் சேஞ்ச் ஆகலை. எனக்கு நிறைய அந்த எஃபெக்ட்ஸ் ஃபான்ஸ் டவுன்லோட்ஸ் கொடுக்குறதுலாம் எனக்கு அவ்வளோ இஷ்டம் இல்லை. பட் ஆனால் டுட்டோரியல்ஸ் எழுதுறதுல இஷ்டம் இருந்துச்சு. சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக இன்னும் வரல. ஆக்சுவலி புது சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக வரல. கண்டென்ட் அவ்வளோ வெற்றிகரமாக இல்லாதங்கிற காரணத்தினால நான் இப்போது புதுசாக ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் இருந்த கைன் மாஸ்டர் 11 எல்லா வீடியோவுமே நான் ப்ரைவேட்டில் போட்டேன். ஸோ டெலிட் பண்ணல, கண்டிப்பாக டெலிட் பண்ணல. அந்த வியூஸ்லாம் அப்படியே தான் இருக்குது. ஸோ இனிமேல் புதுசாக கண்டென்ட்ஸ் போடலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. இது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வீடியோ பேசணும்னு நினச்சேன். பட் அப்படியே தள்ளி போய் இன்றைக்கி தான் பேசலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ என்ன மாதிரி கண்டென்ட் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஆக்சுவலி நான் ஃபிசிக்ஸ் படிச்சுட்ருக்கேன், எம்எஸ்சி ஃபிசிக்ஸ். ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஒரு கண்டென்ட் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபிசிக்ஸ் 11 ஐடியா வந்துச்சு. பட் ஆனால் இருக்கிற 16,000 பேர்த்தையும் ஒரே நாள் லூஸ் பண்ண விரும்பலை, ஃபிசிக்ஸ் மட்டும் போட்டு. ஸோ ஜென்ரல் ஆடியன்ஸை கவர் பண்ணுற விதமாக ஃபர்ஸ்ட் கண்டென்ட் பார்த்திங்கன்னா சம் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ். ஏன்னா நான் கொஞ்சம் நல்லா பேசுவேன், என் வாய்ஸ் நல்லா இருக்குன்னு வேறு சொல்லியிருக்கீங்க. சரி, அதுக்காக நல்லா பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு, அதாவது ஒரு ரொமான்டிக் ஸ்டோரிஸ் மாதிரி இல்லை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ் மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு டெய்லி காலையில் போட ட்ரை பண்ணுவேன். பட் டெய்லி போட முடியாட்டியும் ஒன் டே விட்டு காலைல ஒரு 7 o'clock காஃபி டேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடலான்னு ஒரு ஐடியா இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எவ்ரி ஃப்ரைடே ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு வீடியோ போடுற மாதிரி ஐடியா. அந்த காஃபி டேல்ஸ் பார்த்திங்கன்னா நின்று பேசுகிறதில்ல. ஸோ ஒரு விஷுவலைசர் மாதிரி போட போகிறேன். அப்புறம் இந்த 5 நிமிஷம் வீடியோ ஒரு ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் நான் நின்று பேசி அது மாதிரி. அதே மாதிரி சண்டே இந்த ஃப்ரைடே வீடியோ என்ன பார்த்திங்கன்னா இது மாதிரி சயின்ஸ் ரெலவெண்ட்டான கண்டென்ட்ஸ் போடலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. அதுக்கப்புறம் கிட்ஸுக்காகவும் போடலாமான்னு ஒரு ஐடியா இருக்குது. பட் ஆனால் இவ்வளோ ப்ராடாக ஒரு கண்டென்ட் கொண்டு போகும்போது சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு ஸ்பெசிஃபிக் கம்யூனிட்டி மாதிரி க்ரியேட் ஆக மாட்டாங்கிறது ஒரு பெரிய ஒரு ட்ராபேக்கு. பட் இருந்தாலும் ஒரு குயிக் டைமில் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் கெயின் பண்ணணுன்னா இது மாதிரி போடணும். ஸோ ட்ரெண்டிங் கண்டென்ட்ஸ் இனிமேல் போட போகிறேன். ஸோ நோ மோர் எடிட்டிங் ரிலவெண்ட் வீடியோஸ். ரொம்ப சாரி ஃப்ரெண்ட்ஸ். இன்கேஸ் உங்களுக்கு அது மாதிரி எடிட்டிங் ரிலவெண்ட்டாக வேணும்னா ஃபியூஸ்டிப் குரூப்புக்கு வாங்க. அதுவும் இன்ஆக்டிவாக தான் இருக்குது கொஞ்சம் ஓரளவுக்கு. பட் ஆனால் உங்களுக்கு எதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா யூ கேன் கம் அண்ட் ஜாயின். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ இதுதான் ஆல் அபவுட் த நியூ கண்டென்ட்ஸ். ஹோப் தட் காய்ஸ் நீங்கள் எனக்கு இது வரைக்கும் கொடுத்த ஆதரவு இந்த வீடியோக்கும் இனிமேல் வர வீடியோக்கும் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் ஃபியூஸ்டிப். அண்ட் பை பாய்.